நம்மளுடைய மித்ருனிகா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா, ஒரு மூலிகை நிறைந்த மலை மட்டும் இல்லை, கோயில் இருக்குங்க. நம்மளுடைய இதிகாசமான ராமாயணத்தில் வந்து நிறைய குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பில் ஒன்று தான் அசுர மன்னன் ராவணனுக்கு எதிராக போர் நடக்கும்போது லட்சுமணன் அவர்களுக்கு வந்து ஒரு காயமடைகிறது. அந்த காயத்தில் பெரிய நோய்வாய்ப்பட்டு அதை குணமடைகிறதுக்கு பகவான் அனுமார் அவர்களுக்கு வந்து ஒரு மூலிகை செடி எடுத்துகிட்டு வர சொல்லி ராமபுரான் அவர்களிடமிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த மூலிகை செடி எங்கே இருக்குன்னா, ஒருக்கான துரோணகிரி மலை பகுதியில் தான் அந்த சஞ்சீவினி மலை வந்து இருந்திருக்கு. அனுமார் அவர்கள் அந்த சஞ்சீவினி மலை வந்து போய் பார்க்கும்போது அதில் நிறைய மூலிகை செடிகள் இருந்திருக்கு. அவருக்கு ஒரே குழப்பமாயிருக்கு. அந்த குழப்பத்தின் காரணமாக அனுமார் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த மலையே பெயர்த்தெடுத்து கையில் எடுத்துகிட்டு போகிறார். கையில் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சிறிய பகுதி வந்து அந்த மலையிலேருந்து கீழே விழுகுது. அந்த விழுந்த பகுதிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையிலேருந்து நாங்கள் இப்போ எப்படி போக போகிறோம்னா, மறைமலை நகர்லேருந்து போக போகிறோம். வாங்க போகலாம். மறைமலை நகர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பனிமூட்டம், 2 பக்கமும் நல்ல மரம் காடு நல்லா இருந்தது. நாங்கள் போகிறப்பயே ஒரு சிவன் கோயில் பார்த்தோம். ஆனால் சாமி கும்பிட முடியல. ஏன்னா அங்கே மலை ஏறிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. இப்போ தான் முத போகிறோம். அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நல்ல காலையிலேயே வந்ததுனால நல்ல ஒரு பனிமூட்டம் நல்லா இருந்துச்சு. அப்படியே மலை அடிவாரம் பக்கத்துக்கு வந்துட்டோம். இதுதான் மலை அடிவாரம். நீங்கள் பைக்கில் வந்தாலோ இல்லை காரில் வந்தாலோ இந்த இடத்துல தான் பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம இந்த மலைக்கு மேலே தான் ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே பார்க் பண்ணலாம். ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து நம்ம தண்ணி பாட்டில் இல்லை ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிக்கலாம். மேலே மலையில் வந்து எந்த ஒரு கடையும் இல்லை. அதனால் இந்த கடையிலே நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினோம்னாலும் இங்கேயே வாங்கிக்கோங்க. மேலே கடை எதுவுமே இல்லை. சாமி கும்பிட்டு கீழே அப்படியே வர வேண்டியதுதான். இந்த கடையில் உள்ளவங்ககிட்ட கேட்டோம். மேலே வந்து நிறைய குரங்கு இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. குரங்குகளுக்கு நாங்கள் பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு 2-3 வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மலையில் வந்து வெறுங்காலில் நடக்கிறது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க. 2 பக்கமும் மூலிகை செடியாக இருக்கும். நீங்கள் வந்து காலணி எதுவும் அணிய வேணாம், அதை கீழே விட்டுட்டு போயிருங்கன்ற மாதிரி மக்கள் சொன்னாங்க. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அது செய்கிறது உண்டு. அண்ணன் வந்து ஒரு செருப்பு இங்கேயும் இன்னொரு செருப்பு இன்னொரு பாறை கீழேயும் வைக்கலாம், அப்போ தான் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணார். அண்ணன் தான் கூட வர்றாரு. அப்படியே மேலே போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. 2 பக்கமும் அந்த இயற்கை அழகோட ரசிச்சுக்கிட்டு அந்த மூலிகை செடிகளின் அந்த ஆக்சிஜனை நாங்கள் அதிகாலையில் போனதுனால எங்களுக்கு ரொம்ப அருமையாகவே எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. பாதி தூரம் போகவுமே அப்படியே அந்த கீழே இருக்கிற அந்த வீடுகளெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்சம் எங்களுக்கு இளப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போவோம் அப்படின்ட்டு பேசினோம். அப்போ தான் அந்த கோயில் பூசாரி வந்து எங்ககிட்ட அந்த தல வரலாறு சொன்னார். நீங்களும் கேளுங்க. பெருமாள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வன்பதியாக இருக்க மாட்டார், தனியாக தான் இருப்பார். தாயார் சுரூபமாக இருப்பார். தாயார் சுரூபம்னா மனசில் வந்து மகாலட்சுமி நினச்சிட்டு இருக்கிறதுனால பெருமாள் எல்லாரும் புடவை தான் கட்டின்னு இருப்பார். இங்கே பழைய கோவில் அந்த கதவு சற்று இருக்குல்ல, அதான் பழைய கோவில் மண்டபம். அந்த படியில வந்து 93ல் தான் கட்டினது. இதுவே வந்து இதெல்லாம் வந்து முன்னாடி இப்போ ரீசெண்டாக கட்டினது. ஆமாம், பல்லவரால் கட்டப்பட்ட கோவில் இது. அது மாதிரி வந்து கல்யாணம் ஆகாதவா, குழந்தை, வியாபாரம், தொழில், படிப்பு, வேலை இல்லாதவா பெருமாளை வேண்டிட்டு பிரகாரத்தஞ்சோடு சுற்றிட்டு நாராயணா இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா திருமஞ்சனம் பண்ணி, அதாவது புடவை சாத்தி அபிஷேகம் பண்ணுறேன் அன்வேண்டா சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறாரு. நிறைய பேர் வேண்டியும் போயிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் நடக்கலை, தடங்களாயிடுச்சு
நேரம் சொன்னதில்லை இது வரைக்கும் வந்து. சரி. இந்த மலை பார்த்தீங்கன்னா அனுமார் சஞ்சீவி மலையை இலங்கைக்கு எடுத்துன்னு போயிட்டு திரும்பி இமயமலைக்கு எடுத்துன்னு போய் வைக்கும்போது ஒரு சின்ன துளிப்பட்ட மலை தான் அந்த மலை. மலை பேர் வந்து ஔஷதகிரி. ஔஷதன்னா மூலிகை, கிரினா மலை, சான்ஸ்கிரிட்டில் ஔஷதகிரின்னு. கோவில் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1750 படி இருந்தது. பாறையில் கடைசி ஒரு 10 படி பாறை படி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு 1750 படி இருந்தது. அவ்வளோ படின்னு சொன்னால் யாரும் நம்ம ஏற மாட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி படி போட்டு கொஞ்சம் பெருசும் சின்னதமாக போட்டு 508 மாற்றணும். 508 படி இருக்குது. நிறைய சித்தர் அகத்திய தவம்பான இடம் அது. அவள் வந்து இன்னும் இந்த குரங்கு மூலிமா உயிரோட இருக்கான ஐதீகம் இருக்குது இங்கேயும் இன்றைக்கும். அப்போ இன்னமும் வரப்போக தான் இருக்காங்க அவங்கெல்லாம். ஆமாம், இன்னும் அவங்க ஐதீகம் இருக்குது. பௌர்ணமி இங்கே வராங்கன்னு ஐதீகம் இருக்குது. அவள் அந்த அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது பிஸ்கெட்டோ பட்டாணியோ ஏதோ ஒன்று ஆகாரம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே 8:30 to 11:30 ஓப்பனில் திறந்துருக்கும். மற்ற நாள்லாம் மார்னிங் 6:30க்கு வந்து 7:30லாம் நான் இறங்கிடுவேன். 1 hour தான் வந்து நான் பூஜை பண்ணிட்டு இறங்கிடுவேன். நியூ இயர், காணும்பொங்கல், புரட்டாசி சனிக்கிழமை ஃபுல் டே உண்டு. புரட்டாசி சனிக்கிழமை வந்து காலை 8:30லேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் இருப்பேன். காணும்பொங்கல் காலை 8:30லேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் இருப்பேன். நியூ இயர் காலை 6:30லேருந்து சாயந்தரம் 7:30 வரைக்கும் இருப்பேன். நியூ இயர்க்குலாம் வந்தீங்கன்னா பெருமாள் வந்து எப்படி இந்த மாதிரி ஃப்ரீயாகவே இருக்காது கோவில். கூட்டம் நிறைய 3000 பேர் கிட்ட நிற்பாங்க கோவிலுக்கு. அந்த கல்யாண பிரார்த்தனை நித்தியம் பூர்த்தி பண்ணி தரதுனால தான் பெருமாளுக்கு வந்து நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு பேர் வந்தது. பெருமாளும் பழைய பெருமாள் தான், புது பெருமாள் கிடையாது. பழைய பெருமாள் தான் பெருமாளும். எல்லாம் அப்போ செஞ்ச சிலை தான் பிரதிஷ்டை. அவன் இந்த ஆப்பூர் இந்த ஊரில் இருக்கிறதுனால பெருமாள் செல்லமாக ஊர் மக்கள்லாம் ஆப்பூரான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கோயிலின் தல வரலாறு கேட்டுட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே கோயில்கிட்ட வந்துட்டோம். 2 பக்கமும் செடியாக இருக்குது. ஆனால் கிட்ட வர வர வந்து இந்த படியெல்லாம் இல்லை, பாறையாக தான் இருந்தது. பாறையில் தான் நடந்து வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருந்தது. ஒன்றும் முள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. குழந்தைகள் மட்டும் கூட்டிகிட்டு வரப்போ கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, இல்லை தூக்கிட்டு கூட வாங்க. வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம். ஸ்ரீ நித்திய கல்யாண வெங்கடேச பிரசன்ன பெருமாள் கோயில் வந்துட்டோம். அங்கே ஏதோ கோயிலுடைய வரலாறு தான் போர்டில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம். அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் அந்த அளவுக்கு சரியாக இல்லை, ஃபுல்லாக கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. அவருக்கு கீழே சாமி சொன்னது தான், அவர் சொன்ன வரலாறு தான். ஆனால் கொஞ்சம் அந்த இதில் கிழிஞ்சிருக்கனால சரியாக தெரியல. இது கோயிலுடைய பின்புறம். நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணுன்னே கோயிலுடைய பின்புறம் தான் வந்து அடைகிறோம். சாமி வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்காங்க. சன்னதி அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் வந்து அப்படியே போகிறோம். சன்னதிக்கு முன்பக்கம் வந்துட்டோம். இங்கே நிறைய குரங்கு இருக்குது. கீழே மக்கள் சொன்ன மாதிரியே இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. குழந்தைகளோடு வந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. நம்ம எது சாப்பிட எடுத்துகிட்டு வந்தாலுமே நம்மகிட்ட இருந்து உடனே அது சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறோம். அதனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் ரொம்ப கவனமாகவே இருங்க. இதுதான் கோயிலுடைய சன்னதி முன்புறம். கோயில் பூட்டியிருந்ததுனால எங்களால் சரியாக தரிசனம் செய்ய முடியலை. இன்றைக்கி ஒருத்தவங்களுடைய உபயம், அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நட திறந்து அபிஷேகம் பண்ணி பூஜை நடக்கும்ன்ற மாதிரி அவர் கீழே ஐயர் சொன்னார். அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்.
பல்லவர் காலத்தில் கட்டியிருக்காங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு அப்படியே கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க உபயதாரர்கள் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு நேரம் இல்லாததுனால நாங்கள் அப்படியே கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. மேலே உச்சியிலேருந்து அந்த சூரியன் வர்றதையும் கீழே இருக்கிற அந்த வீடுகளெல்லாம் பார்க்கும்போதும் அந்த பனி மூட்டத்தில் ரொம்ப இயற்கையாக நல்லா இருந்தது. வாங்க எல்லோரும் நீங்களும் வாங்க, சாமி கும்பிடுங்க.